முஸ்லீம் லீகை அழைத்து முதலில் கையெழுத்து வாங்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து பேணி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களையும் முதலிலே அழைத்து எங்களை கையெழுத்து போட செய்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது என்றுமில்லாத அளவுக்கு இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் 16க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கி நிற்க வேண்டும் என்ற ஆசை முஸ்லீம் லீக் நண்பர்களிடத்திலே பரவியாக இருக்கிறது. அந்த வாய்ப்பெல்லாம் இப்பொழுது கிடையாது. அதனால தான் 5 தொகுதியை கேட்டோம், அல்லது 4 தொகுதியை கொடுக்கலாம் என்று கேட்டோம். அப்புறம் 3 தொகுதியோடு நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தோம். இன்றைய தினத்தில் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடையும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பாலு ஐயா தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவிடத்திலும் நாங்கள் தொடர்ந்து பேசி இன்றைய தினம் ஒரு முடிவுக்கு வந்தோம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்திய முஸ்லீம் லீக்கு சென்ற வருடம் கொடுத்த 3 தொகுதிகளையே எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த அடிப்படையில் 11 கட்சிகள் இப்பொழுது கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தினால எல்லா கட்சியிலிருந்து ஒரு தொகுதியை வாங்கித்தான் நாங்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் 3 தொகுதியை இயலாமல் என்று சொல்லிவிட்டு 2 தொகுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அது அடிப்படையில் பேசினோம். அது முந்தா நாள் பேசிவிட்டு போனோம். இன்றைய தினம் அதே 2 தொகுதிக்கு எங்களை உடம்பட செஞ்சாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். 2 தொகுதியை கொடுக்குற அதே நேரத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் என்பது மிக பரவலான ஒரு விஷயம். பிற என்ன காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமான தனது ஆதரவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடக்கும். வரக்கூடிய தேர்தலில் அதுதான் நடக்கும். இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கட்சி என்று மட்டும் இதை கருதி விடாமல் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்துடைய பிரதித்துவ சபை என்கிற அளவுக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்க வேண்டும் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் 2 தொகுதிகளை இப்போ பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய தேர்தலில் இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கு 3 தொகுதி கொடுத்துருக்கிறீங்க. அந்த 3 தொகுதியில் ஒன்றை நாங்கள் தியானம் பண்ணியாச்சு. 2 தொகுதியில் எங்களுக்கு உடன்பாடு செய்திருக்கிறோம். அதோடு இல்லாமல் அடுத்த உள்ள பாண்டிச்சேரியில் இந்திய முஸ்லீம் லீகிற்கு ஒரு தொகுதியை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதை கூடிய வரையில் நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி உங்களுக்கு சாதகமான பதிலை தருகிறோம் என்று எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் எங்கள் பேச்சுவார்த்தை நிறைவேறுகிறோம். ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் 2 தொகுதியை ஒத்துக்கிட்டோம். அது இன்னொரு தொகுதி 3 தொகுதியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்தோம். அது இப்போ இங்கே கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால இப்போ 2 தொகுதியை நாங்கள் பெற்றுக்கிட்டோம். அந்த 2 தொகுதி எனக்கு சொல்லுவாங்க அவங்க. அதோட ஒரு தொகுதியை பாண்டிச்சேரியில் எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டிருக்கோம். அதை நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு பேசி எல்லாம் நல்ல முடிவு அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, உறுதி அளித்திருக்கிறாங்க. அது இன்னும் நாங்கள் சொல்லலை. ஏன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல 16 தொகுதிகள் நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வரைக்கும் 16 தொகுதிகளை நாங்கள் அடிக்கடி சொல்லி வந்திருக்கோம். அத்தனை லிஸ்ட் அவங்களோட இருக்குது. அதில் 2 எந்த தொகுதியை கொடுப்பாங்க என்பது அடுத்து முடிவு பண்ணி செய்வாங்க. ஆமாம், அது சொல்லலை இன்னும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களை கூப்பிடுவாங்க. அதான் எல்லாம் சும்மாவாக போகும். ஆமாம், எங்களுக்கு ஏணிச்சினம் இருக்கிறதுனால வேற மாற்ற முடியாது. இது ஒரு அகில இந்திய கட்சி, அதனால ஏணிச்சினம் தான் நாங்கள் நிற்போம். ரொம்ப நன்றிங்க.
வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கடந்த முறை கொடுத்த 3 தொகுதிகளில் இந்த முறையும் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் எனவும் தெரிவித்திருந்த சூழலில் 2 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, தங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தெரிவித்திருக்கிறது. அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடும்? திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது திமுக பேச்சுவார்த்தை குழு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பேச்சுவார்த்தை குழுவோடு கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கையெழுத்து என்பது ஆகியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்டிருந்த அதே தொகுதிகளை மீண்டும் கேட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்தெந்த தொகுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல் என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போதுதான் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடையநல்லூர், பாளையங்கோட்டை, பாபநாசம் ஆகிய தொகுதிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியுடன் அண்ணா தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அவர்களும் செய்தியாளர்களை சந்திப்பதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் தலைமையில் இந்த 2 கட்சிகளுக்கும் தொகுதிகள் என்பது அடையாளம் காட்டக்கூடிய வகையில் இந்த கையெழுத்து என்பது ஆகியிருக்கிறது. தற்பொழுது ஜவஹர்லா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஒரு நேரடி காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.